Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.23 தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.23 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.23 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க, h of x கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தோம்ல, அந்த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ், அந்த கான்செப்ட். ஓகேவா? இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணணும், இருக்கா இல்லையான்னு. நிச்சயமா இது ட்ரூவா தான் இருக்கும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுத்தையும், இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணா அவ்வளவுதான். சம் ஜி ஆஃப் ஹெச். இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல பண்ணும். ஓகேவா? பண்ணலாமா? ஜி ஆஃப் ஹெச், ஜி ஆஃப் ஹெச்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதை வந்து எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் 3x, இந்த 3x வந்து ஜில ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 1 மைனஸ் 2 3x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 6x எழுதலாமா? இது ஜி ஆஃப் ஹெச். ஓகே, ஜி ஆஃப் ஹெச் கிடைச்சிச்சு. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எழுதலாமா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்னன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் h of x is equal to f of 1 minus 6x. இதை வந்து அப்படியே f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணா 2 1 minus 6x plus 3 வருமா? பாத்தீங்களா? வந்துருச்சா? 3x plus 3 எழுதியாச்சா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 1s are 2, அப்புறம் 2 6 are 12. இப்போ 12x plus 3. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 3 ஆட் பண்ணா 5. ஓகேவா? அப்புறம் மைனஸ் 12x. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. f of g of h வந்து 5 minus 12x கிடைச்சிருக்கு. LHS கண்டுபிடிச்சாச்சா? LHS வந்துருச்சு. என்னது? f of g of h equal to 5 minus 12x. ஓகேவா? டன்னா? ஓகே, அடுத்தது போலாம். ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாமா? ஆர்ஹெச்எஸ் பாருங்க. ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் ஜி தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே பிராக்கெட் குள்ள இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் f of g, f of g of x ன்னு எழுதிட்டு இந்த f இருக்கிற இடத்துல g of x இருக்குல்ல, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 minus 2x g of x இருக்கா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த g of x, இந்த f of x வந்து இந்த x ன்னு வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுமா? f of x ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பண்ணுங்க. பண்ணா 2 1 minus 2x plus 3 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 உள்ள மறுபடியும் பண்ணுங்க. பண்ண என்ன கிடைக்குது? 2 minus 4x plus 3 கிடைக்குதா? இது நம்ம எப்படி எழுதலாம்? 5 minus 4x எழுதலாமா? ஓகேவா? இப்ப f of g நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. f of g of h கண்டுபிடிக்கலாமா? f of g of f அப்படி எப்படி எழுதுவோம்னா f of g of h of x. ஓகேவா? இப்ப இந்த h of x இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of g of h of x. ஓகேவா? இந்த h of x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3x நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3x என்ன பண்ணணும்னா g of x ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? ஓகே, என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? இந்த 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 minus 4 3x கிடைக்கும். 3x ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன கிடைக்க போகுது? 5 minus 12x. ஓகேவா? இது என்னது? f of g of h. ஓகேவா? நம்மளுக்கு இது என்னது? RHS. LHS பார்க்கலாமா? ரெண்டு சேமா இருக்கான்னு பாருங்க.
LHS பாருங்க சேமா 5 minus 12 minus 12x, RHS பாருங்க 5 minus 12x. ஓகேவா? அப்ப LHS equal to RHS, therefore hence proved எழுதலாமா? இப்படி நீங்க ஸ்பீடா போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். உங்களுக்கு எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கேளுங்க, தயங்காதீங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே, ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு டவுட் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சொல்றது தான் நாங்க இருக்கோம். ஓகேவா? ஓகே, பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், இதை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ல வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் தான் என்னது பிராக்கெட்ல இருக்கு, அதனால அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஹெச் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல போட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா ஜி ஆஃப் ஹெச் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். அதனால எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் போட்டு அந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 5 minus 12x கிடைக்குது. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஓகேவா? இதுல வந்து பிராக்கெட் குள்ள இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் ஜி. அப்ப இந்த எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜின்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுல இருந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் 3x கிடைக்குது. அந்த 3x ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணா 5 minus 4 3x கிடைக்குது. இது கடைசியில பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா LHS is equal to RHS கிடைக்குது. அதுக்கப்புறமா n ஸ்டூடெண்ட் போட்டோம். அவ்வளவுதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 1.23. ஓகேவா? எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.